ஹாய் எவ்ரிவன். இப்போ நாங்கள் 2023ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரியில் 21வது கழியிலேருந்து 30வது கழி வரைக்குமான வினாக்கள விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். 21வது கழியை பார்த்தோம்னா அதில் ஒரு சமநிலை தாக்கம் தந்துக்கிறாங்க. இந்த சமநிலை தாக்கத்தை ரெண்டாக உடைச்சி 2 சமநிலை தாக்கம் தந்துக்கிறாங்க. அந்த 2 சமநிலை மாறிலிகளும் தந்துக்கிறாங்க. இப்போ அவங்க இந்த ஒட்டுமொத்த சமநிலை தொடர்பாக சில கூற்று கேட்டுக்கிறாங்க. அதில் எது சரின்னு தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக இந்த சமநிலை எந்த பக்கம் நோக்கி நகருதுன்னு பார்க்கணும். அப்போ அது பார்க்குறதுக்கு எங்களுக்கு இந்த தாக்கத்தின் சமநிலை மாறி ஒட்டுமொத்த சமநிலை மாறி தெரிஞ்சிருக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 தாக்கத்தையும் கூட்டினா இந்த தாக்கம் வரப்போகுது. அப்போ இந்த 2 தாக்கத்தையும் கூட்டுறோம்டா அதில் 2 சமநிலை மாறிகள் நாங்கள் பெருக்கினோம்டா எங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த தாக்கத்துக்கான சமநிலை மாறிலி கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டாக நாங்கள் இந்த தாக்கத்தை சமப்படுத்துவோம். இது சமப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த சமநிலை எடுக்கிறதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் 2ஆல் பெருக்க போகணும். இப்படி 2ஆல் பெருக்கிறோம்னா அந்த சமநிலை மாறிலியை நாங்கள் வர்க்கிக்கணும். அப்போ நாங்கள் கேட்டுண்ட வர்க்கத்தோட இந்த கேவனை பெருக்கினோம்னா எங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த சமநிலைக்கான சமநிலை மாறிலி கே வரப்போகுது. இந்த கே நாங்கள் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சோம்னா அது எங்களுக்கு 2 வரும். அப்போ 2 வாரப்படியாக கட்டாயம் என்ன 2 ஒன்றை விட பெருசாக இருக்கிறபடியாக எங்களுக்கு தெரியும் இந்த தாக்கத்துக்கான சமநிலை மாறிலிக்கான கோவை எழுதினோம்னா அது எங்களுக்கு விளைவின் கீழ் தாக்கின்றா வரப்போகுது. அப்போ ஒன்றை விட பெருமானம் கூட இருக்கிறது கட்டாயம் தாக்கியோட விளைவு பெருசாக இருந்தால் தான் ஒன்றை விட கூட வரும். அப்போ இதில் சமநிலை மாறி 2படியாக கட்டாயம் தாக்கம் விளைவு நோக்கி நகர்ந்துருக்கிறபடியாக தான் 2 ஒன்றை விட கூடிய பெருமானம் வந்திருக்க போகுது. அப்போ இப்போ நாங்கள் கூற்றுகளை பார்ப்போம். முதலாவது கூற்றுகளை சொல்கிறாங்க K2 ஒன்றை விட பெரிது ஆகியால் சமநிலை தானம் விளைபொருட்களை நோக்கி நகர்ந்துள்ளது. நாங்கள் K2 என்ற சமநிலை மாறிலியை வச்சுக்கொண்டு ஒட்டுமொத்தமான சமநிலையையும் கதைக்க முடியாது. என்றால் K2 மட்டும் இந்த சமநிலையில் தாக்கம் செலுத்த போகல. எனவே 2 பெருக்கப்பட்ட அந்த ஒட்டுமொத்தமான சமநிலை மாறிலியை வச்சுக்கொண்டு தான் இது எங்கே நோக்கி நகருதுன்றதை எதிர்கொள்ள முடியும். அப்போ முதலாவது கூற்றை நாங்கள் சரின்னு எடுக்கலாம். ரெண்டாவது கூட்டிலையும் பார்த்தீங்கன்னா K1 ஒன்றை விட சிறியதாகையால் சமநிலைத்தானம் தாக்கியல் நோக்கி நகர்ந்துள்ளன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா K1 மட்டும்தான் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமான சமநிலை மாறி K எப்படி சொல்கிறாங்கல்ல. எனவே இந்த சமநிலையும் இதையும் நாங்கள் சரின்னு எடுக்கலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா K ஒன்றை விட பெரிதாகையால் சமநிலைத்தானம் விளைபொருளை நோக்கி நகர்ந்துள்ளது. இது சரியான கூற்று. அதை நாங்கள் ஒட்டுமொத்தமான மாறிலி K 2படியாக அது 1 விட பெருசு. எனவே விளைவுகள் கூட வந்திருக்கும். எனவே தாக்கம் விளைவுகளை நோக்கி நகர்ந்திருக்கும். அப்போ மூன்றாவது சரியான கூட்டாக இருக்க போகுது. நாலாவது பார்த்தீங்கன்னா K ஒன்றை விட சிறிதுன்னு சொல்கிறாங்க. எனவே நாலாவது பிள்ளையாக இருக்க போகுது. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா சமநிலை தானத்தை துணிய முடியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை துணிய முடியும். எனவே ஐந்தாவது வரப்போல. அப்போ 21வது கழிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாவது விடையாக இருக்க போகுது. 22வது கழியை பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் அமிலங்கள் பற்றிய கூற்றுக்களில் இது பிழையான கூற்றுன்னு கேட்குறாங்க. இப்போ முதலாவது கூற்றை பார்த்தோம்னா NaBH4 உடன் கார்பாக்சிலிக் அமிலங்கள் அல்கோஹால்களாக தாழ்த்தப்பட முடியாதுன்னு சொல்கிறாங்க. எனவே எங்களுக்கு தெரியும் இது சரியான கூற்று. என்னென்னா கார்பாக்சிலிக் அமிலங்கள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஆல் மட்டும்தான் தாழ்த்தப்பட முடியும். NaBH4 தாழ்த்தப்படுறது பார்த்தீங்கன்னா கீட்டோனும் ஆல்டிஹைடு மட்டும்தான். எனவே இந்த கூற்று சரியான கூற்று. ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் அமிலங்களின் கொதிநிலைகள் ஒப்பீட்டளவில் சமமான சார்மூலக்கூற்று திணிவுகளை கொண்ட அல்கோஹால்களின் கொதிநிலைகளிலும் கூடியனவாகும். இதுவும் சரியான கூற்றாக இருக்கும் போது ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் கார்பாக்சிலிக் அமிலங்களோட கட்டமைப்பு இப்படி இருக்க போகுது. அதே மாதிரி அல்கோஹாலோட கட்டமைப்பு இப்படி இருக்க போகுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அல்கோஹாலில் ஒரு டெல்டா மைனஸ் ஓவும் டெல்டா ப்ளஸ் ஹைட்ரஜனும் இருக்க போகுது. கார்பாக்சிலிக் அமிலத்தில் பார்த்தீங்கன்னா 2 டெல்டா மைனஸ் ஆக்சிஜனும் ஒரு டெல்டா ப்ளஸ் ஹைட்ரஜனும் இருக்க போகுது. எனவே இங்கே உருவாக்கப்படுற ஹைட்ரஜன் பிணைப்பை விட இங்கே உருவாக்கப்படுற ஹைட்ரஜன் பிணைப்புகளோட எண்ணிக்கை கூடவே இருக்கபடியாக இங்கே அதோட உறுதி நிலையும் கூடவே இருக்க போகுது. எனவே கட்டாயம் கொதிநிலை அல்கோஹாலை விட கூடவே இருக்க போகுது. எனவே ரெண்டாவது கூற்றும் சரியான கூற்று.
மூன்றாவது கூட பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் அமிலங்கள் CO2 வாயுவை வெளிவிட்டு கொண்டு நீர் NaOH தாக்கம் புரிகின்றன. இது வந்து பிழையான கூட்டாக இருப்பது என்றால் எங்களுக்கு தெரியும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் நீர் NaOH அல்லது சாதாரண NaOHோட தாக்கமுட்டால் வரப்போகிற விளைவுகள் வந்து அதன் அட்கோல் கூட்டத்தில் இருக்கிற H வந்து அகற்றப்பட்டு Na+ வந்து சேரும். எனவே இப்படி O- Na+ என்று வரப்போது. அதோடு பார்த்தீங்கன்னா நீர் வரப்போது. எனவே இந்த கூற்று வந்து பிழையான கூட்டாக இருக்கப்போது. நாலாவது கூற்று பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிணைப்பாக்கம் காரணமாக கார்பாக்சிலிக் அமிலங்களின் இருபகுதிய கட்டமைப்புகளை உண்டாக்க முடியும் என்று சொல்கிறாங்க. இதுவும் சரியான கூற்று. என்றால் எங்களுக்கு தெரியும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் வந்து 2 கார்பாக்சிலிக் அமிலங்கள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபகுதிய கட்டமைப்பை ஹைட்ரஜன் பிணைப்பு மூலம் உருவாக்க போகுது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த O வந்து மின்னத்தன்மை கூடியபடியாக டெல்டா மைனஸாக இருக்கும்போது இங்கே டெல்டா ப்ளஸ்ஸாக இருக்கும்போது அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் டெல்டா மைனஸில் இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் டெல்டா மைனஸில் இருக்கும்போது இந்த ஆக்சிஜன் டெல்டா மைனஸ் இருக்குபடியாக ஹைட்ரஜன் டெல்டா ப்ளஸ்ஸாக இருக்கும்போது. எனவே ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு நல்ல ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பு இங்கேயும் உருவாகப்படியாக இது ஒரு இருபகுதிய கட்டமைப்பில் இருக்குது. எனவே அவங்க சொன்ன கூற்று வந்து சரியான கூட்டாக இருக்குது. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் அமிலங்களின் சார்மூல கூட்டுத்தணிவு அதிகரிக்கும் போது அவற்றின் நீரிற் கரைதிறன் குறைகின்றது. இதுவும் சரியான கூற்று. என்னென்றால் கார்பாக்சிலிக் அமிலங்களோட இந்த R கூட்டம் வந்து அதிகரிக்க எங்களுக்கு தெரியும் இந்த R கூட்டம் வந்து ஒரு முனைவற்ற கூட்டம். அப்போ முனைவற்ற கூட்டம் இந்த பகுதி வந்து அதிகரிக்க நீரில் கரைதிறன் வந்து முனைவற்ற கூட்டங்களுக்கு குறைவாக இருக்கிறபடியாக கார்பாக்சிலிக் அமிலங்களோட நீரிற் கரைதிறனும் குறைய போகுது. எனவே இந்த கூற்றும் சரியான கூட்டாக இருக்க போகுது. எனவே எங்களுக்கு 22வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா 3வது விடையாக வரப்போகுது. 23வது கேள்வியை பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடிய வெப்ப காவலப்பட்ட விரைத்த கொள்கலத்துக்குள்ள இப்படி ஒரு தாக்கம் நடக்குதுன்னு தந்துக்கிறாங்க. இந்த தாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இந்த கொள்கலத்தில் உள்ள பொருட்களோட வெப்பநிலைக்கு என்ன நடக்கும், அதிகரிக்குமா குறையுமான்னு கேட்டுருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த தாக்கத்தின் டெல்டா S0 என்ற குறி நேராக அல்லது மறையாண்டு கேட்டுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டாக இந்த பொருட்களோட வெப்பநிலை இந்த கொள்கலத்தில் இருக்கிற பொருட்களோட வெப்பநிலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்குறதுக்கு இந்த தாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கமா அல்லது புறவெப்ப தாக்கமான்னு எங்களுக்கு தெரியும். அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தாக்கத்தின் வெப்ப உள்ரிப் அதாவது டெல்டா H0 பெருமானங்கள் தெரியணும். அதை அவங்களே தந்துக்கிறாங்க +91 kJ/-1. அப்போ நேர்குறி என்ற படியாக டெல்டா H0 இந்த தாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கமாக இருக்கும்போது அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த தாக்கத்தில் ஃபஸ்ட்டாக CH3OHல இருக்கிற பிணைப்புகளை உடைஞ்சு தான் எங்களுக்கு கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜன் வாயுவில் இருக்கிற பிணைப்புகள் உருவாகி இந்த தாக்கம் நடந்திருக்க போகுது. அப்போ இந்த தாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கம்ன்றபடியாக கட்டாயம் உருவாகக்குள்ள எங்களுக்கு தெரியும் வெப்ப சக்தி வந்து வெளிவிடப்படும். உடையக்குள்ள பிணைப்பு வந்து வெப்ப சக்தி வந்து உறிஞ்சப்படும். அப்போ வெளிவிடப்படுற உருவாய்க்குள்ள பிணைப்பு வெளிவிடப்படுற அந்த வெப்ப சக்தியை விட பிணைப்பு உடையக்குள்ள உறிஞ்சப்படுற வெப்ப சக்தி இங்கே அதிகமாக இருக்கிறபடியாக தான் இது ஒரு அகவெப்ப தாக்கமாக இருக்க போகுது. அப்போ இந்த தாக்கம் நடைபெற இந்த கொள்கலத்தில் இருக்கிற பொருட்களோட வெப்ப சக்தி வந்து இந்த CH3OH வாயுவை உடைக்கிறதுக்கு பயன்பட போகுது. எனவே வெப்ப சக்தி வந்து இங்கே குறைஞ்சி கொண்டு போகுது. எனவே வெப்ப சக்தி குறைஞ்சி கொண்டு போனால் கட்டாயம் இந்த பொருட்களோட வெப்பநிலை என்ன நடப்பது குறைஞ்சிட்டு போகுது. எனவே வெப்பநிலை குறைய போகுது. அடுத்தது பார்த்தோம்னா தாக்கத்தின் டெல்டா S0 குறியை கேட்டிருக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரியும். டெல்டா G0 சமன் டெல்டா H0 மைனஸ் டெல்டா S0 இன்டு T. எங்களுக்கு தெரியும் டெல்டா G0ன்றது தாக்கம் வந்து நடைபெறுகின்றதா இல்லையான்றதை எதிர்கூறுறது. டெல்டா G0 வந்து மைனஸ் பெருமானம் என்றால் தாக்கம் சுயமாக நடக்கும், ப்ளஸ் என்றால் சுயமாக நடக்காது. ஆனால் இந்த கொள்கலத்தில் என்ன நடக்குதுன்றா தாக்கம் சுயமாக நடக்குது. எனவே கட்டாயம் டெல்டா G0 பெருமானம் மைனஸில் இருக்க போகுது. அதோடு எங்களுக்கு தெரியும் அவங்க தந்துக்கிறாங்க டெல்டா H0 பெருமானம் நேராக இருக்க போகுதுண்டு. எனவே டெல்டா H0 நேராக இருக்க போகுது. எனவே டெல்டா G0 மறையாக வரணும்டா கட்டாயம் இந்த மைனஸ் பெருமானம் வந்து இந்த ப்ளஸ் பெருமானத்தை விட கூடினா மட்டும்தான் டெல்டா G0 மறையில் வரலாம். எனவே கட்டாயம் உங்களுக்கு டெல்டா S0 வந்து ப்ளஸ் என்ற குறியில் இருந்திருக்கணும்.
ஏனெண்டா மறைக்குறியில் இருந்துச்சுண்டா ரெண்டும் பெருக்கப்பட்டு எங்களுக்கு நேர்குறி வந்திருக்கும். எனவே கட்டாயம் இங்கே வந்து நேர்குறி தான் வந்திருக்கணும். எனவே மறைக்குறி வரணும்டா டெல்டா எஸ் நாட் கட்டாயம் நேர்குறியில் இருந்திருக்கணும். எனவே டெல்டா எஸ் நாட்டின் குறி நேராக இருக்கணும். அதே மாதிரி தாக்கத்தின் வெப்பநிலை குறைகிற மாதிரி வரணும். அது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விட எங்களுக்கு இருக்க போகுது. 24வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு முசலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாயு இருக்குது. அந்த வாயுண்ட கனவுளவை மாற்றி எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 டெசிமீட்டர் கியூபுக்கு கனவுல எடுத்துக்கிறாங்க. பிறகு அந்த கனவுளவை பார்த்திங்கன்னா 5 டெசிமீட்டர் கியூபாக அதிகரிக்கிறாங்க. ஆனால் இந்த 2 சந்தர்ப்பங்களையும் பார்த்திங்கன்னா வெப்பநிலை மாறவில்லைன்னு சொல்கிறாங்க. எனவே நாங்கள் இந்த பிவி பெருக்கம் பார்த்திங்கன்னா மாறிலின்னு எடுக்கலாம். எனவே 2 சந்தர்ப்பங்களையும் நாங்கள் இந்த 2 சந்தர்ப்பங்களையும் உள்ள அமுக்கத்தையும் கனவுளையும் நாங்கள் P1 V1 சமன் P2 V2 என்ற தொடர்பினூடாக கணிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க அமுக்கம் தரல, ஆனால் கனவுளவு தந்துக்கிறாங்க. ஃபஸ்ட் சந்தர்ப்பத்தில் 2 டெசிமீட்டர் கனமுண்டு. அதே மாதிரி ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் அமுக்கம் P2 கனவுளவு பார்த்திங்கன்னா 5 டெசிமீட்டர் கியூப்னு தந்துக்கிறாங்க. எனவே இந்த தொடர்பினூடாக P2 வந்து பார்த்திங்கன்னா 0.4 P1 எடுக்கலாம். அதோட என்னொன்று கேட்டுக்கிறாங்க கூற்றுகளில் இயக்கப்பாட்டு சக்திக்கு என்ன நடக்கும்ட்டு. எங்களுக்கு தெரியும் வெப்பநிலை மாறாதபடியாக இயக்கப்பாட்டு சக்திக்கான கோவையங்கள் தெரியும். ஒரு சராசரி இயக்கப்பாட்டு சக்தி பார்த்திங்கன்னா 3/2 ROL × T. இந்த T வந்து பார்த்திங்கன்னா அதுண்ட தனி வெப்பநிலையாக இருக்க போகுது. எனவே R பார்த்திங்கன்னா அகில வாயு மாறிலி, L வந்து அவகாத்ரோவின் மாறிலி. இப்போ ரெண்டுமே மாறிலியாக இருக்க போகுது. எனவே இயக்கப்பாட்டு சக்தி பார்த்திங்கன்னா தனி வெப்பநிலை மாறினா மட்டும்தான் மாறப்போகுது. எனவே இந்த வெப்பநிலை மாறாதபடியாக இயக்கப்பாட்டு சக்தி மாறப்போதில்லை. எனவே வாயுண்ட சராசரி இயக்கப்பாட்டு சக்தி மாறாது. அதே மாதிரி P2 சமன் 0.4 P1 வரப்போகுது. எனவே அப்படி இருக்கிற விட பார்த்திங்கன்னா முதலாவது விடையாக இருக்க போகுது. இப்போ 25வது கேள்வி பார்த்தோம்னா ஒரு தாக்கம் தந்துக்கிறாங்க. இந்த தாக்கத்தின் தாக்கு வீதத்துக்கு பலேடியம் தூளை போடைக்குள்ள அந்த தாக்கு வீதம் வந்து கூடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பலேடியம் பார்த்திங்கன்னா இதில் தாக்கியாகவும் இல்லை. எனவே ஒரு பலேடியம் தூளில் நாங்கள் இந்த தாக்கத்துக்கு போடைக்குள்ள அந்த தாக்கு வீதம் கூடுதுண்டா இந்த பலேடியம் கட்டாயம் ஒரு ஊக்கியாக தான் இருந்திருக்க போகுது. எனவே ஊக்கி சம்பந்தமான ஒரு இயல்பு இருக்கிற கூட்டை தான் நாங்கள் தெரிவு செய்யணும். அப்போ அவங்க கேட்டிருக்கிற ஃபஸ்ட்டாவது கூட்டை பார்த்தோம்னா பிடி தூள் வந்து தாக்கத்தின் ஏவற் சக்தியை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஊக்கிண்டா தாக்கத்தின் ஏவற் சக்தியை குறைக்காது. எங்களுக்கு தெரியும் தாக்கின்ற ஏவற் சக்தியை குறைக்கிற மாதிரி ஒரு மாற்றுப்பாதையை தான் அது வழங்குப்பது. எனவே முதலாவது விட வந்து பிள்ளையானுடையாக இருப்பது. அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிடி தூள் தாக்கத்திற்கு சக்தியை வழங்குகின்றதுன்னு சொல்கிறாங்க. சக்தியை வந்து பிடி தூள் வழங்கப்படல, அதுக்கு வந்து அதன் ஏவற் சக்தியை குறைஞ்ச மாற்றுப்பாதை தான் வழங்கப்போகுது. எனவே ரெண்டாவது கூட்டம் பிள்ளையான கூட்டாக இருப்பது. அடுத்து மூன்றாவது கூட்டு பார்த்திங்கன்னா பலேடியம் தூள் விளைபொருள்களின் செறிவை குறைப்பதற்கு உதவுகின்றது. விளைபொருள் செறிவை வந்து ஊக்கி வந்து குறைக்காது. எனவே மூன்றாவது கூட்டம் பிள்ளையான கூட்டாக இருக்கப்போகுது. நாலாவது கூட்டம் பார்த்திங்கன்னா விளைபொருள்களோட செறிவை இந்த பலேடியம் குறைக்கிறது மூலம் அதன் தாக்க வீதத்தை அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் ஒரு ஊக்கி வந்து தாக்கத்தின் தாக்கிகளையோ விளைவுகளையோ பாதிக்காதுன்னு தெரியும். எனவே விளைபொருளோட செறிவை ஊக்கி வந்து குறைக்க போகிறல. அப்படியே அந்த ஊக்கி வந்து குறைச்சாலும் தாக்கத்தின் தாக்கு வீதம் பார்த்திங்கன்னா தாக்கிகளோட செறிவில் சம்மந்தப்பட போகுது. எனவே தாக்கிகளோட செறிவு அதிகரித்தா இல்லாட்டி குறைஞ்சால் தான் தாக்கு வீதம் மாறும். விளைபொருளோட செறிவை அதிகரித்தா குறைச்சா வந்து தாக்கு வீதம் மாறப்படல. எனவே நாலாவது கூட்டம் பிள்ளையான கூட்டம் இருப்பது. ஐந்தாவது கூட பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு தாக்கியனும் பலேடியம் உடன் பிணைந்து தாழ்ந்த ஏவற் சக்தியை கொண்ட ஒரு மாற்றுப்பாதை வழியை தாக்கம் நடைபெறுகின்றதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து சரியான கூட்டாக இருக்கும் போது என்றாங்கள் தெரியும் ஒரு ஊக்கி வந்து தாக்கத்தின் ஏவற் சக்தியை குறைக்கிற மாதிரி ஒரு மாற்றுப்பாதையினூடாக தாக்கத்தின் வழியை கொண்டு நடத்தும் தெரியும். அதே மாதிரி தாக்கத்தின் 2 தாக்கிகள் இருந்தால் 2ஓடையும் பிணையும் அல்லது ஒரு தாக்கியோடாவது பிணைஞ்சு ஒரு இடைநிலை சேர்வை உருவாக்குறது மூலம் அந்த ஏவற் சக்தியை குறைந்த ஏவற் சக்தி இருக்கிற ஒரு மாற்றுப்பாதையோடாக கொண்டு செல்லுது எங்களுக்கு தெரியும். எனவே ஐந்தாவது கூற்று வந்து சரியான கூட்டாக இருக்கும் போது அப்போ 25வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது விடையாக வரப்போகுது. 26வது கேள்வி பார்த்தோம்னா அசட்டிக் அமிலம் வந்து CO2ஆக ஒட்சிட்ட படைக்குள்ள வெளிவிடப்படுற இலத்திரன்களோட மூல எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் அசட்டிக் அமிலம் வந்து CO2ஆக ஒட்சிட்ட படைக்குள்ள அந்த தாக்கத்தை வந்து நாங்கள் சமப்படுத்தி பார்க்கணும். அப்போ நாங்கள் சமப்படுத்தினோம்டா C2H5OH CO2ஆக போகிறது பார்த்திங்கன்னா இஞ்சால வந்து
3 ஆக்சிஜன் காணாதபடியாக 3 H2 போடுவோம். இஞ்சால வந்து H ப்ளஸ்ஸை சமப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 CO2 வரும். H ப்ளஸ்ஸை சமப்படுத்துறதுக்கு 12 H ப்ளஸ் போடுவோம். இப்போ 12 H ப்ளஸ் போகிறபடியாக ஏற்றத்தை சமப்படுத்துறதுக்கு 12 இலத்திரன் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாக்கத்தில் CO2 அவுட் சைட்டை படைக்கல 12 இலத்திரன் வெளியிடப்படுது. எனவே 12 விட அது 5ஆவதாக இருக்க போகுது. 27வது கேள்வி பார்த்தோம்னா ஒரு அட்கைனுக்கு நாங்கள் H2SO4ஓட HgSO4 போடக்குள்ள அது வந்து கீட்டோன் உருவாக்க போகுது. இந்த கீட்டோன் உருவாக்குற அந்த பொறிமுறையில் உண்டாகிற ஒரு சரியான கட்டமைப்பு கேட்டுக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த பொறிமுறையை பார்ப்போம். இந்த பொறிமுறை பார்த்திங்கன்னா 2 படியில் நடக்கும். இப்போ நாங்கள் இப்படி ஒரு அட்கைன் எடுத்தோம்னா இதுக்கு நாங்கள் H2SO4 HgSO4 சேர்க்கக்குள்ள ஃபஸ்ட்டாக நீரேற்றல் தாக்கம் நடக்கும். அதாவது OH மைனஸ், அதாவது நீர் பிரிஞ்சு OH மைனஸ் சேரப்பது. OH மைனஸ் பார்த்திங்கன்னா மார்க்கோனிக்கோ விதிப்படி சேரப்பது. அதாவது H வந்து ஹைட்ரஜன் கூட இருக்கிற இடத்துல H ப்ளஸும் ஹைட்ரஜன் குறைவாக இருக்கிற இடத்துல OH மைனஸும் சேரும். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த பிணைப்பு உடைந்து இங்கே H ஒன்றும் இங்கே OH ஒன்றும் சேரும். இதுக்கு பிறகு திரும்ப இந்த பிணைப்படைஞ்சு மார்க்கோனிக்கோ விதிப்படி திரும்ப H ப்ளஸும் OH மைனஸும் சேரப்பது. இந்த கட்டமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு உறுதியற்ற இடைநிலை கட்டமைப்பாக இருக்கிறபடியாக இது குயிக்காக பார்த்திங்கன்னா நீர்ப்பகுப்பு தாக்கத்துக்கு உட்படும். அதாவது இந்த Hம் இந்த OH மைனஸும் முடிஞ்சு நீராக வெளியேற்றப்பட இந்த சேர்வை வந்து இப்படி பார்த்திங்கன்னா ஒரு கீட்டோனாக மாறப்போகுது. இதுதான் இந்த தாக்கத்தில் நடக்கிற பொறிமுறையாக இருக்கப்போது. எனவே எங்களுக்கு இந்த மார்க்கோனிக்கோ விதிப்படி H ப்ளஸும் OHம் சேர்ற மாதிரி ஒரு இடைநிலை கட்டமைப்பை நாங்கள் பார்க்கணும். அந்த கட்டமைப்பை பார்த்தோம்னா முதலாவது விடையை பாருங்க. அதில் வந்து இந்த கார்பனோட OHம் முனையில் இருக்கிற கார்பனோட ஹைட்ரஜன் சேருது. எனவே இது மார்க்கோனிக்கோ விதிப்படி தான் சேர்றபடியாக எங்களுக்கு வந்து முதலாவது சேர்வை தான் சரியான விடையாக வரப்போகுது. எனவே 27வது கேள்விக்கு முதலாவது விடையாக வரப்போகுது. 28வது கேள்வி பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் வந்திருக்கு. அதாவது 2 அரையன் தாக்கங்களை தந்துக்கிறாங்க. 2 மின்வாய்கள், அதாவது Mg மின்வாயின்டையும் குரோமியம் மின்வாயின்டையும் அரையன் தாக்கங்களை தந்து இந்த மின்வாய்களை ஒரு மின்ரசாயன களத்தில் போட்டால் அந்த களத்தின் ஒட்டுமொத்த தாக்கத்தையும் உருவார மின்னியக்க விசை களத்தின் E செல் நோட் எங்கே இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக இந்த 2 தாக்கத்திலையும் இது கேதோட் தாக்கம், இது அனோட் தாக்கம்னு கண்டுபிடிக்கணும். அப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு கேதோட்டை தொழிற்படுறதுக்கு அதன் மின்னியக்க விசை வந்து அதிகமாக இருக்கணும். எனவே இது 2 அரையன் தாக்கன்ற மின்னியக்க விசை தந்துக்கிறாங்க. அப்போ இதில் வந்து கூட மின்னியக்க விசை இருக்கிறது பார்த்திங்கன்னா மைனஸ் பெருமானத்தில் குறைவாக இருக்கிறதா இருக்க போகுது. எனவே இந்த குரோமியம் வந்து 3 இலத்திரன் ஏற்று குரோமியம் 3+ அயன் குரோமியமாக மாறுறது தான் உங்களுக்கு கேதோட் ரியாக்ஷனாக இருக்க போகுது. ஆகவே Mg வந்து Mg2+ போகிறது தான் எங்களுக்கு அனோட் ரியாக்ஷனாக இருக்க போகுது. எனவே நாங்கள் அந்த ரியாக்ஷனை போட்டோம்னா உங்களுக்கு வந்து 2 Cr3+ 3 Mg, அதில் Cr3+ வந்து பார்த்திங்கன்னா Cr மாறப்போகுது தாழ்த்தப்பட வைக்கல. Mg வந்து பார்த்திங்கன்னா Mg2+ அவுட் சைட்டப்பட போகுது. இதான் எங்களுக்கு வரப்போகிற களத்தாக்கமாக இருக்க போகுது. எனவே இதுண்ட மின்னியக்க விசையை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் இந்த சமன்பாடு E0 செல் வந்து E0 கேதோட் ரியாக்ஷன் E0லேருந்து அனோட் ரியாக்ஷன் E0 கழிச்சா வரப்போகிறதா E0 செல்லாக இருக்க போகுது. எனவே எங்களுக்கு தெரியும் கேதோட் ரியாக்ஷன் வந்து -0.74 வோல்ட்டும் அனோட் ரியாக்ஷன் -2.37 வோல்ட்னு தெரியும். எனவே எங்களுக்கு E0 செல் வந்து பார்த்திங்கன்னா 1.63 வோல்ட் வரப்போகுது. அப்போ இந்த ரியாக்ஷன் இருக்கிறதும் 1.63 வோல்டேஜும் பாரதமான விடையை பார்த்திங்கன்னா அது 5வது விடையாக இருக்க போகுது.
29வது கேள்வி பார்த்தீங்கன்னா TiCl4 என்ற ஒரு கைத்தொழில் ரசாயன பொருளை தயாரிக்கிற ஒரு தாக்கம் தந்துக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா TiO2 Cl2 கார்பன் என்ற தாக்கிகளை வச்சு தயாரிக்கிறாங்க. இப்போ வந்து இது வந்து சமப்படுத்தாத தாக்கம் தந்துக்கிறாங்க. இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா இங்கே உருவாகிற TiCl4 திணிவு கேட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு தாக்கிகளோட திணிவும் அவங்க தாங்கிட்டுருக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டாக நாங்கள் இந்த தாக்கத்தை சமப்படுத்தணும். இப்போ இந்த தாக்கத்தை சமப்படுத்தினோம்னா இங்கே 2 Cl2 வாயுண்ட இருப்பது. ஓகே, இனி நாங்கள் இந்த ஒவ்வொரு தாக்கிகளோட பயன்படுத்தப்படுற மூலளவு கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டாக TiO2 திணிவு தந்துக்கிறாங்க 160 கிராம் உண்டு. உங்களுக்கு TiO2 சாரண திணிவு தெரியும் 80 கிராம் மூல் -1. எனவே TiO2 2 மூல் சேர்க்குறாங்கன்னு தெரியப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா Cl2 வாயு பார்த்திங்கன்னா 213 கிராம் சேர்க்குறாங்க. எங்களுக்கு தெரியும் Cl2 வாயுண்ட திணிவு வந்து மூலர் திணிவு வந்து 71 கிராம் மூல் -1 இருக்கப்போகுது. எனவே பயன்படுத்தப்படுற Cl2 வாயுண்ட மூல் வந்து 3 மூலாக இருக்கப்போகுது. அடுத்தது கார்பன் திணிவு வந்து 60 கிராம் இருந்துக்கிறாங்க. கார்பன் மூலர் திணிவு உங்களுக்கு 12 தெரியும். எனவே 5 மூல் கார்பன் பயன்படுத்தப்பட்டிருக்க போகுது. எனவே இதில் வந்து எல்லா மூலும் பயன்படுத்தப்பட்டிருக்காது. எனவே நாங்கள் எல்லைப்படுத்தும் தாக்கியை கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லைப்படுத்தும் தாக்கி கண்டுபிடிச்சோம்னா அது வந்து Cl2 வாயுவாக தான் இருக்கப்போகுது. எனவே Cl2 வாயு எவ்வளோ பயன்படுதோ அதுண்ட பீசமானத்துக்கு அமைய தான் TCl4 வந்து உருவாகிருக்கப்போகுது. எனவே Cl2க்கு TCl4 இதை பார்த்தோம்னா 2க்கு 1 வரப்போகுது. எனவே Cl2 வாயுண்ட 3 மோல்ட படியாக அதை 2ஆல் பிரித்து வர 1.5 மூல் தான் TiCl4 உருவாகிருக்க போகுது. எனவே நாங்கள் TiCl4 மூலத்திணிவால் 1.5 பெருக்கினோம்னா எங்களுக்கு விளைவாகின TiCl4 திணிவு வரப்போகுது. அப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நாங்கள் TiCl4 மூலத்திணிவால் பெருக்குவோம். அது 190 கிராம் மூல் -1 இருப்பது. எனவே பெருக்கி எடுத்தோம்னா எங்களுக்கு TiCl4 திணிவு வந்து 285 கிராம் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா 2வது விடையாக இருக்கப்போகுது. 30வது கேள்வி பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சமநிலை தாக்கம் தந்துக்கிறாங்க. அதோட சமநிலை மாதிரி கேசியும் தந்துக்கிறாங்க. இந்த சமநிலை மாதிரி ஒரு தாக்கத்தை ஒரு மூடிய கொள்கலத்தில் நடத்துறதுக்கு அவங்க இந்த 3 வாயுக்களோட குறிப்பிட்ட மூல அளவை சேர்த்து இந்த சமநிலையை நடத்துகிறாங்க. இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா இப்படி இந்த மூடிய கொள்கலத்தில் அவங்க இதை சேர்த்த பிறகு அந்த அமுக்கம் வந்து எப்படி மாறுதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கொள்கலத்தில் வந்து இருக்கிற தாக்க ஈவை கண்டுபிடிக்கணும். இப்போ தாக்க ஈவை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் தாக்க ஈவுக்கான சமன்பாடு வந்து PCl5 வாயுண்ட செறிவின் கீழ் PCl3 வாயுண்ட செறிவின் டு Cl2 வாயுண்ட செறிவாக இருக்கப்போகுது. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கனவுளவு ஒன்றாக இருக்கிறபடியாக கனவுளவு வந்து எல்லாம் பட்டுப்பற்றும். அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் மூலளவை போட்டோம்னா எங்களுக்கு PCl5 2.5 மூல் தந்துக்கிறாங்க, PCl3 1 மூல் தந்துக்கிறாங்க. அதே மாதிரி Cl2 வாயு பார்த்திங்கன்னா 1.5 மூல் தந்துக்கிறாங்க. அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் QCயை கண்டுபிடிச்சோம்னா எங்களுக்கு QC வந்து 1.66 மூல் -1 டெசிமீட்டர் கனம் வரப்போகுது. எங்களுக்கு KC பார்த்திங்கன்னா 6.5 மூல் -1 டெசிமீட்டர் கனம். அப்போ இப்போ பார்த்திங்கன்னா QC வந்து KCயோட குறைவாக இருக்குது. அப்போ QC வந்து KCயோட குறைவாக இருக்கிறபடியா KCயை வந்து கட்டாயம் கேசிக்கு வாரதுக்காண்டி அது வந்து விளைவு நோக்கி நகரப்போகுது. இப்போ விளைவு நோக்கி நகரக்கில் பார்த்தீங்கன்னா விளைவு சைடு வந்து ஒரே ஒரு வாயுவான PCl5 மட்டும் இருக்கும். தாக்கியில் பார்த்தீங்கன்னா 2 வாயுவான PCl3 Cl2 இருக்குது. அப்போ PCl3 Cl2 2 வாயு குறைஞ்சி ஒரு வாயுவான PCl5 தான் உருவாப்போகுது. எனவே கட்டாயம் அமுக்கம் பார்த்தீங்கன்னா வாயுண்ட எண்ணிக்கை குறையிறபடியாக குறைய போகுது. அப்போ அமுக்கம் குறைய போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா QC வந்து KCயோட சின்னதாக இருக்க போகுது. இந்த மாதிரி விடை பார்த்தீங்கன்னா 3வது விடையாக இருக்க போகுது.